இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தெங்கு மைமுன் தலைமை நீதிபதி பதவியில் தொடர்ந்து நீடிப்பதற்கு அரசு பரிசீலிக்கும் அன்வார் தகவல். தலைமை நீதிபதி துன் தெங்கு மைமுன் துவான் மார்டின் பதவி காலத்தை நீடிப்பது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார். நாட்டின் முதல் பெண் தலைமை நீதிபதியாக தெங்கு மைமுன் கட்டாய ஓய்வு வயதான 66 எட்டியவுடன் ஜூன் 30 அன்று ஓய்வு பெறவுள்ளார். தெங்கு மைமுனின் பதவி நீட்டிக்கப்படுமா என்று கேட்டபோது, நாங்கள் அதனை பரிசீலித்து வருகிறோம் என அன்வார் சுருக்கமாக பதிலளித்தார். 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஹில்டன் கோலாலம்பூரில் ஹடியா பஹாசா 2025 மீண்டும் தொடக்கி வைக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் அன்வார் இத்தகவலை வெளியிட்டார். தெங்கு மைமுன் மேல்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் தான் ஸ்ரீ அபாங் இஸ்கந்தார் அபாங் ஷாஹிம் மற்றும் கூட்டரசு நீதிமன்ற நீதிபதி தான் ஸ்ரீ நளினி பத்மநாபன் ஆகியோருடன் சேர்ந்து தங்கள் பதவிக்கால நீட்டிப்புக்காக இன்னும் காத்திருப்பதாக துங்கு மைமுன் கூறியதாக செவ்வாய்க்கிழமை அன்று தகவல் வெளியானது. கட்டாய ஓய்வு வயதை எட்டிய அபாங் இஸ்கந்தார் ஜூலை 1 நளினி பத்மநாபன் ஆகஸ்ட் 21 ஓய்வு பெறவிருக்கின்றனர். பென்சில் பெட்டி வீசப்பட்டதால் மாணவர் காயமடைந்தாரா? போலீஸ் மறுப்பு. பெசுட் மாவட்டத்தில் தொடக்கப்பள்ளி மாணவர் மீது ஆசிரியர் பென்சில் பெட்டியை வீசியதால் தலையில் காயம் ஏற்பட்டதாக சமூக வலைதளங்களில் வெளியான தகவலை போலீசார் மறுத்தனர். மேசையில் இடித்துக் கொண்டதால் தான் அந்த மாணவர் காயமடைந்ததாக விசாரணையில் தெரிய வந்ததாக பெசுட் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் அஷாமுதீன் அகமது அபுபக்கர் தெரிவித்தார். இந்த விவகாரம் மாணவனின் தவறான புரிதல் மற்றும் தவறு காரணமாக உருவானது. அந்த மாணவர் கீழே விழுந்ததால் காயமடைந்தார். வியாழக்கிழமை மாணவரின் குடும்பத்தினர், பள்ளி மற்றும் பெசுட் மாவட்ட கல்வி அலுவலகம் இடையே நடைபெற்ற சந்திப்பிற்கு பிறகு இந்த விவகாரத்திற்கு தீர்வு காணப்பட்டது. மதியம் 12 மணியளவில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இரு தரப்பினருக்கும் இடையே தவறான புரிதல் இருப்பது கண்டறியப்பட்டது. மாணவரின் குடும்பத்தினரால் தாக்கல் செய்யப்பட்ட போலீஸ் புகாரும் திரும்ப பெறப்பட்டது. முன்னதாக மாணவரின் பெற்றோர் மற்றும் இன்ஸ்டாகிராம் கேப்ரியோ ஜெட்டி கேப் வழியாக பகிரப்பட்ட பின்னர் இந்த விவகாரம் சமூக ஊடகங்களில் வைரலானது. இருப்பினும் அது தொடர்புடைய அனைத்து வீடியோக்களும் திரும்பப்பட்டுள்ளன. மேலும் அந்த மாணவனின் பெற்றோரும் மன்னிப்பு கேட்டுள்ளனர். ஜொஹூரில் பள்ளி வேன்களில் இனி எச்சரிக்கை அலாரம். மாணவர்கள் வாகனங்களில் விட்டுவிடப்படுவதை தவிர்க்க நடவடிக்கை. ஜொஹூர் மாநிலத்தில் பள்ளி வேன் மற்றும் பேருந்துகளில் மாணவர்கள் விடுபட்டு விடுவதை தவிர்க்க ஓட்டுநர் அல்லது உதவியாளருக்கு எச்சரிக்கை விடுக்கும் அலாரம் அமைப்பு மாநில கல்வித்துறை மற்றும் நில பொது போக்குவரத்து நிறுவனத்தின் ஒத்துழைப்போடு பொருத்தப்பட்டுள்ளது என்று மாநில கல்வி மற்றும் தகவல் குழு தலைவர் அஸ்லான் தமீம் கூறியுள்ளார். கடந்த ஏப்ரல் 30 அன்று ஜொஹூர் பாரு தாமன் புகிட் இன்டாவில் மழலையர் பள்ளி மாணவர் ஒருவர் பள்ளி வேனில் இருந்து இறந்த நிலையில் மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இதே போன்ற இன்னும் சில சம்பவங்கள் ஜொஹூர் மாநிலத்தில் தொடர்ந்து நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது. எனவே வரும் காலத்தில் இது போன்ற அசம்பாவிதங்கள் மேலும் நிகழாமல் இருக்க ஜொஹூர் மாநில அரசு வாகன ஓட்டுநர்கள் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டல் ஆவணங்களை தயார் செய்து வருகிறது என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். தற்போது சம்பந்தப்பட்ட எஸ்ஓபிக்கள் செயல்படுத்தப்படுவதோடு விரைவில் அமலாக்கம் மேற்கொள்ளப்படும் என்று அறியப்படுகின்றது. சமிக்ஞை பராமரிப்பு பணிகளால் மே 24 முதல் 26 வரை கேடிஎம் கம்யூட்டர் ETS ரயில் சேவை தடங்கல். கெப்போங் மற்றும் சாலாக் செலாதான் இடையில் சமிக்ஞை பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் நாளை மே 24 தொடங்கி 26 வரை கேடிஎம் கம்யூட்டர் மற்றும் ETS ரயில் சேவைகள் பாதிக்கப்பட உள்ளன. புலாவ் செபாங், பத்து கேவ்ஸ், புலாவ் செபாங் மற்றும் தஞ்சோங் மாலிம் KL சென்ட்ரல், தஞ்சோங் மாலிம் ஆகியவையே பாதிக்கப்படும் கம்யூட்டர் ரயில் வழித்தடங்களாகும். இதனால் 50 நிமிடங்களுக்கு தாமதம் ஏற்படலாம் என்பதை தெரிவித்துக் கொள்வதாக KTMB நிறுவனம் அறிக்கை ஒன்றில் கூறியது. இவ்வேளையில் சனிக்கிழமைக்கான ETS ரயில் சேவை மாற்றமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாடாங் பெசார் செகாமட் மற்றும் பட்டவத் செகாமத் வரைக்குமான பயணங்களுக்கான
பிளாட்ஃபார்ம் மாற்றங்கள் KL சென்ட்ரல் மற்றும் குவாலாலம்பூர் ரயில் நிலையங்களை உட்படுத்தியிருக்கும். ETS தாமதம் குறித்து பயணிகளுக்கு SMS வழியாக தகவல் தெரிவிக்கப்படும். எந்தவொரு சூழலிலும் பயணிகளுக்கு ரயில் உதவ நிலையங்களில் பணியாளர்கள் தயாராக இருப்பர். சிரம்பான் லோரோங் ஜாவா தமிழ் பள்ளி மேம்பாட்டு நற்பணி விருந்து நிகழ்ச்சி 1 மில்லியன் ரிங்கிட் நிதி திரட்டப்பட்டது. சிரம்பான் லோரோங் ஜாவா தமிழ் பள்ளியின் கல்விக்கூட மேம்பாட்டு நற்பணி விருந்து நிகழ்வில் 2000 பேர் கலந்து கொண்டதோடு 1 மில்லியன் ரிங்கிட் திரட்டப்பட்டது. நேற்று சிரம்பான் ரீஜென்ட் மண்டபத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லுக், நெகிரி சிம்பிளான் ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார், ராசா நாடாளுமன்ற உறுப்பினர் சாக்கின் சின் ஆகியோரும் சிறப்பு வருகையாளர்களாக கலந்து கொண்டனர். இப்பள்ளியில் புதிய மண்டபம் மற்றும் சிற்றுண்டி நிலையம் கட்டுவதற்கு நிதி திரட்டுவதற்காக நடத்தப்பட்ட இந்த விருந்து நிகழ்வில் அந்தோனி லோக் 50,000 ரிங்கிட்டிற்கான காசோலையை வழங்கினார். நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் உள்ள ஒரு தமிழ் பள்ளிக்கு தேவைப்படும் நிதி உதவியை தாம் தொடர்ந்து வழங்கி வருவதாகவும் அந்தோனி லோக் தெரிவித்தார். இதனிடையே இந்த விருந்து நிகழ்வில் ராசா நாடாளுமன்ற உறுப்பினர் சாக்கி சின் 82,100 ரிங்கிட் நிதிக்கான காசோலையையும் வழங்கினார். மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சிகள் லோரோங் ஜாவா தமிழ் பள்ளி மாணவர்களின் நடனம், நாடகம் உட்பட பல்வேறு அமைப்புகளும் இடம்பெற்றன. டாமன்சாரா டாமாயில் லஜாக் சைக்கிளோட்ட போட்டி ஏற்பாடு, போலீஸ் விசாரணை. நாளை டாமன்சாரா டாமாயில் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ள லஜாக் சைக்கிளோட்ட போட்டியின் ஏற்பாடு குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அந்த சைக்கிளோட்ட போட்டியை ஊக்குவிக்கும் காணொலியை சமூக ஊடக தளமான டிக்டாக்கில் தங்களது தரப்பு நேற்று கண்டறிந்ததாக பட்டலிஞ்சயா மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் ஷாருல் நிஷாம் ஜாஃபர் தெரிவித்தார். 29 வினாடிகள் கொண்ட அந்த காணொலியில் மே 24ஆம் தேதியன்று டாமன்சாரா டாமாயில் நடைபெறவிருக்கும் சைக்கிளோட்ட போட்டியை ஏற்பாடு செய்வது தொடர்பான தகவல்களுடன் இளைஞர்கள் குழு ஒன்று சாலையில் சைக்கிள்கள் ஓட்டுவதை காட்டுகிறது என்று விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து போலீசில் புகார் செய்யப்பட்டுள்ளது. இதோடு 1987ஆம் ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் 81வது பிரிவின் கீழ் விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டுள்ளது. இது அனுமதியின்றி வாகனங்களை உள்ளடக்கிய போட்டியை நடத்துகிறது என்று வெளியிட்ட அறிக்கையில் ஷாருல் நிசாம் தெரிவித்தார். இந்த நிகழ்வை பற்றிய தகவல் தெரிந்த பொதுமக்கள் பட்டலிஞ்சயா மாவட்ட காவல் போலீஸ் தலைமையகத்தில் நடவடிக்கை அறைக்கு 03-7966-2222 என்ற எண்ணில் அல்லது அருகில் உள்ள எந்த போலீஸ் நிலையத்திற்கும் தகவல் தெரிவிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். 597 சட்டவிரோத குடியேறிகள் கைது, பட்டலிஞ்சயா மென்தாரி கோர்ட்டில் அதிரடி நடவடிக்கை. நேற்றிரவு ஸ்லாங்கூர் குடிவரவுத்துறை அமைச்சு, மலேசிய காவல்துறை, பொது செயல்பாட்டு படை, தேசிய பதிவுத்துறை, மலேசிய குடிமை தற்காப்பு படை மற்றும் பட்டலிஞ்சயா ஊராட்சி மன்றத்தோடு இணைந்து பட்டலிஞ்சயா மென்தாரி நீதிமன்றத்தில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் பரிசோதனையில் மொத்தம் 597 சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுமார் 300க்கும் மேற்பட்ட குடிவரவுத்துறை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் பங்கு பெற்ற இந்த பரிசோதனையில் பல்வேறு நாட்டை சேர்ந்த 1597 நபர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் என்று மலேசிய குடிவரவுத்துறை துணை இயக்குனர் ஜெனரல் ஜஃப்ரி எம்புக் தாஹா கூறியுள்ளார். கைது செய்யப்பட்டவர்கள் தகுந்த அடையாள ஆவணங்கள் மற்றும் கடப்புதல்கள் இல்லாமல் நாட்டில் வாழ்ந்து வந்தது இப்பரிசோதனையின் வழி கண்டறியப்பட்டுள்ளது. இதில் 11 முதல் 59 வயதிற்கு உட்பட்டவர்களில் 472 ஆண்கள் மற்றும் 125 பெண்கள் அடங்குவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மகனை நாய் கூண்டில் அடைத்த பெற்றோரின் கொடூரம், ஆசிரியரின் தயவால் அம்பலம். நாய் கூண்டில் அடைக்கப்பட்டது உட்பட பெற்றோரால் மோசமான சித்திரவதைக்கு ஆளான 6ஆம் வகுப்பு மாணவனின் துயரங்கள் ஆலோசகர் ஆசிரியரின் தயவால் வெளிச்சத்துக்கு வந்துள்ளன. பினாங்கு பாயான் லபாஸில் இச்சம்பவம் நடந்துள்ளது. வகுப்பில் மாணவன் எப்போதும் வலியோடு இருப்பதை கண்டு சந்தேகப்பட்ட ஆசிரியர் அவனை பரிசோதித்துள்ளார். அப்போது முதுகிலும் பிட்டத்திலும் வீக்க தழும்புகளுடன் இருந்ததை கண்டு அவர் அதிர்ச்சியுற்றார். மாணவனை விசாரித்ததில் பெற்றோர் தன்னை அடிக்கடி அடித்து துன்புறுத்துவதாகவும் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் நாய்க்கூண்டில் கூட அடைத்து வைத்ததாகவும் அவன் கூற
ஆசிரியர் திகைத்து போனார். இதையடுத்தே சம்பந்தப்பட்ட பள்ளியின் தலைமை ஆசிரியர் இது குறித்து புகார் அளித்ததாக பாரண்டாயா மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் சசலி அடாம் கூறினார். 49, 47 வயதிலான தந்தையும் தாயும் விசாரணைக்காக தற்போது கைதாகியுள்ளனர். தொடக்க கட்ட விசாரணையில் சுங்கை ஆறாவில் உள்ள வீட்டில் துணி அலமாரியில் சாப்பாட்டை வைத்ததற்காக கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூட மகனை அவர்கள் பிரம்பால் அடித்தது தெரிய வந்தது. ஜெட் விமானம் விபத்துக்குள்ளானதில் கலிபோர்னியா தீச்சம்பவம், உயிர் சேதம். சாண்டியாகோ ராணுவ குடும்பங்கள் வசிக்கும் பகுதியில் ஜெட் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதால் அப்பகுதியில் தீ விபத்து ஏற்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவ்விபத்தில் விமானத்தில் இருந்தவர்களில் சிலர் உயிரிழந்துள்ளதாகவும் தரையில் இருந்தவர்களுக்கு பெரிய அளவில் காயங்கள் ஏற்படவில்லை என்றும் உள்ளூர் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. அதே நேரத்தில் 10க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்தது குறிப்பிடத்தக்கது. விபத்துக்குள்ளானவர்கள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சம்பந்தப்பட்ட தரப்பினர்கள் விபத்திற்கான காரணத்தையும் ஆராய்ந்து வருகின்றனர். 2025 ஆண்டு இறுதிக்குள் நாடு முழுவதும் 10,000 மின்சார வாகனம் EV சார்ஜிங் நிலையங்கள் மலேசியா இலக்கு. 2025 ஆண்டு இறுதிக்குள் நாடு முழுவதும் 10,000 மின்சார வாகன EV சார்ஜிங் நிலையங்களை அமைப்பதாக இலக்கு கொண்டிருப்பதாக தாய்லாந்து நடைபெற்ற இரவு விருந்து ஒன்றில் உரையாற்றிய துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்துள்ளார். 200க்கும் மேற்பட்ட தாய்லாந்து மலேசியர்கள் கலந்து கொண்ட இந்நிகழ்வில் மலேசியாவை மின்சார வாகன உற்பத்தி மற்றும் புத்தாக்க மையமாக மாற்றும் நோக்கிலும் இந்த அமலாக்கம் திட்டமிடப்பட்டுள்ளது என்று எரிசக்தி மாற்றம் மற்றும் நீர்மாற்ற அமைச்சராகவும் இருக்கும் ஃபடிலா கூறியுள்ளார். மேலும் தற்போது நமது நாட்டில் சபா சரவாக் உட்பட நேரடி மின்னோட்ட DC சார்ஜர்களுக்கான தேவை அதிகமாக இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சிக்கலை களைவதற்கு பெட்ரோனஸ் மற்றும் பிற தொழில்நுட்ப துறை கட்சிகளுடன் இணைந்து பணியாற்றி வரும் நிலையில் நெடுஞ்சாலைகள், கிராமப்புறங்கள் மற்றும் மலேசியா முழுவதும் போதுமான சார்ஜிங் நிலையங்களை உருவாக்க உறுதி கொண்டுள்ளதாக துணை பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்.